அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படம் கிரிட்டிக்கலி அக்ளைன் பிக்சர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா பண்ணும்போது எங்களுக்கு இதில் இருந்த கான்ஃபிடன்ஸ், முக்கியமாக பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் சமீப காலத்தில் கொடுத்த விமர்சனத்தில் இந்த படத்துக்கு வந்த விமர்சனம் மாதிரி சமீபத்தில் எந்த படத்துக்கு வரல. இதுக்கு உங்களுக்கு எங்க டீம் சார்பாக we would like to give you a very good applause. ரொம்ப சிரத்தையா பண்ணப்பட்ட ஒரு படம். நாடகத்திலிருந்து அந்த நாடகத்தை அற்புதமாக திரைவடிவாக்கிய டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கும், சுரேஷ் கிருஷ்ணா சார் இங்க சொல்லும் போது கேப்டன் ஆஃப் த டீம்னா அவர் எந்த கேப்டனோட கம்பேர் பண்ணணும்னா கிரிக்கெட்ல கபில் தேவோட தான் அவரை கம்பேர் பண்ணுவார். தனக்காக ஆடாம டீமுக்கு ஆடின ஒரே கிரிக்கெட் கேப்டன் கபில் தேவ். ஸோ எங்க கபில் தேவ் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி. அந்த ஹோல் டீம் அத்தனை ஆர்டிஸ்டும் எங்களுக்காக அன்போடு வந்து அந்தந்த கேரக்டர்ல இறங்கி, இதுதான் நீங்க எல்லாருமே எழுதுறீங்க, யாருமே நடிச்ச மாதிரி இல்லை, அந்தந்த கேரக்டர்ல இருந்தா மாதிரி இருந்தது. எனக்கு இந்த வயசுல 76 வயசுல ஒரு லைஃப் டைம் ரோல் அப்படின்னு நான் நினைச்சு பண்ணது. அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெக்கக்னிஷன் கண்டிப்பா பத்திரிகைக்காரர்கிட்ட கிடைச்சது. அது போதும் எனக்கு. இப்போ இது அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு நீங்க கொடுத்த ரிவ்யூஸ், நீங்க கொடுத்த அந்த ரேட்டிங், புக் மை ஷோலையா இருக்கட்டும், ஐடியா அதுனா ஐஎம்ஆர்பி அதுலயா இருக்கட்டும், அந்த ரேட்டிங் தான் இதப்போ வேர்ல்டு வைட் உங்க வீட்டு டிராயிங் ரூமுக்கு கொண்டு அளவுக்கு Amazon Prime Video has taken over the complete distribution of this on OTT. Please give them a big hand. Thanks to them. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி படங்கள் வீட்டில் உட்காந்து தைரியமா பசங்க கண்ணை பொத்தாம இதை பார்க்காதனே அப்படின்னு சொல்லாம தைரியமா பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. ஸோ அந்த அளவுக்கு மை தேங்க்ஸ் டு லஹரி ஃபார் டேக்கிங் அப் த மியூசிக் ஆஃப் த ஹோல் திங் அண்ட் மை குட் ஃப்ரெண்ட் அருண். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த எஃபர்ட் எடுத்தான். ஐ மஸ்ட் தேங்க் அருண் ஃபார் தட். அவருக்கு சப்போர்ட்டா இருந்த E5 அவர்களும், திரு ஜெயச்சந்திரன் அவர்களும், நம்ம ராஜா, எனக்கு அவர் ராஜான்னா தெரியும், குமாரபாண்டியன்றாங்க அவர், இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி it is a wonderful journey. We enjoyed the journey thoroughly. I can take it as a challenge. இன்னும் ஒரு 1 month குள்ள நினைக்கிறேன் இல்லையா, it will be coming out on Amazon Prime Video. It will be the most widely watched film on OTT. நான் கான்ஃபிடென்ட்டா அடிச்சு சொல்றேன். அது once again பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தான் நன்றி. நீங்க கொடுத்த விமர்சனம் தான் நாங்க கொண்டு போயிருக்கு. எனக்கு பர்சனலா இதுல சுரேஷ் சார் தேங்க்யூ. என்னையும் நடிக்க வச்சிங்க, என் பொண்ணையும் நடிக்க வச்சிங்க, என் பேரனையும் நடிக்க வச்சிட்டீங்க. 3 generations நாங்கள் இந்த படத்தில் பண்ணது. அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட், இங்கே நான் வந்து சி ஒன்லி தலைவாசல் அண்ட் நம்ம ரம்யா, பட் எவ்ரி ஒன் டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் ட்ராமாவே பார்க்காம வசனத்தால் அத்தனை பேரையும் கவர்ந்த விஜய்க்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் என்ன நினைச்சீங்க, அவருக்கு சலோமியா மட்டும்தான் போட தெரியும்னு நினைச்சீங்களா? கர்நாடக இசையின் பேசிக்க போய் கரைச்சி எடுத்து சாருகேசி ராகத்தையும் வசந்தா ராகத்தையும் எத்தனை கொடுத்துருக்காரு. தேவா சார், உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் பயணம். நீங்கள் ஆசைப்பட்டது இதில் வந்திருக்கு. யூ ஆர் கோயிங் டு கெட் அ வெரி குட் ரெக்கக்னிஷன் ஃபார் திஸ். அப்போதான் தெரியும் இந்த உலகத்துக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறது. தேங்க்யூ சார். அவர் கேமராமேன் சஞ்சய், ஐ ஸ்பெஷலி தேங்க்யூ. ஒரு கேமரா இந்த படத்தில் இருந்துதானே எனக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ண அந்த 25 days 30 daysல ஒண்ணுமே தெரியல. அவ்வளோ சைலண்டா அவ்வளோ அழகா அதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள் கிட்ட கொடுத்தார். டோட்டலி கம்ப்ளீட் சப்ஜெக்ட். உங்களுடைய ஆதரவோடு இப்போ நீங்க கொண்டு போய் இதை ப்ளீஸ் ரீச் இட் டு த பப்ளிக். இன்னும் 1 மாசத்துக்குள்ள Amazon Primeல வேர்ல்டு வைட் வர போறது. வெல் டன் டீம் சாருகேசி. நான் ஹிப் ஹிப் சொல்றேன், நீங்க ஒரே சொல்லணும். ஓகே? ஹிப் 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 ஹிப். அதான். தேங்க்யூ. ஓகே, வணக்கம். ஹாப்பி பர்த்டே ஜெயச்சந்திரன் சார். தேங்க்யூ டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த படத்தை நீங்கள் பிகினிங்லேருந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க. அண்ட் வெரி ஹாப்பி தட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட் உங்கள் பர்த்டே நடக்கிறது. ஐம் வெரி ஹாப்பி. காட் பிளஸ். அந்த சக்ஸஸ்ங்கிற வேர்டே ரீசெண்டாக கேட்கவே முடியல. இப்போ தான் யூ ஹார்ட்லி ஹியர் சக்ஸஸா, அதன் மீனிங் என்ன சார்? இந்த மாதிரி லெவலில் இருக்கோம் நம்ம. இன்னைக்கு
ஒரு சக்ஸஸ் மீட் ஆன் பிக்கெஸ்ட் டூ திங்ஸ். நெவர் பிஃபோர் ரிவ்யூஸ். நிஜமாவே சொல்கிறேன். ரம்யா பாண்டியன் சாட்சி அன்றைக்கி நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு போக முடியல. ப்ரெஸ் ஷோ முடிஞ்சதும் ஃபுல் ப்ரெஸ் கிளாப்ஸ் அடிச்சாங்களாம், which I think I have unheard of. ஒரு படத்துக்கு ஃபுல் ப்ரெஸ். அண்ட் எனக்கு கண்டினியூஸாக 10 ப்ரெஸ், எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது, இங்கேருந்தோ ரியாஸ்ட் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி சார் வாட் ஆஃப் ஃபிலிம் சார், எங்கே சார் இருக்கீங்க நீங்கள், இந்த மாதிரி படம் ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லி கண்டினியூஸ்லி they were calling one after the other. That was such a good feeling. தெரியுமா அப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஃபோன் வருது, பேசி படம் நல்லா இருக்குங்கிறது. ஒரு வித்தின் 1 வீக் ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டாரு. E5 ஜெயகிருஷ்ணன் சார் ஃபோன் பண்ணார், சார் குட் நியூஸ் சார், என்ன அமேசான்ட்டு இந்த மெயில் வந்திருக்கு, the film is getting released worldwide on Amazon Prime சொல்லிட்டாரு. That's it. That is success. This is a success. Today ஒரு இந்த படம் எடுத்ததுக்கு பின்னாடி அதோட ரீசன் வைஜிஎம் சார், அந்த ட்ராமா தாரிகேசி. அது அருண் ஃபஸ்ட்டு டே வந்து இந்த படம் எடுக்கிறேன்னு சொன்னோன்னே, ரிஸ்க் எடுக்கிறியப்பா, தேவையா, ஓப்பனாக பேசணும். நானும் வைஜிஎம் சார் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், சார் இது படம் எடுத்துடலாம் சார், நல்ல கதை, நல்ல பிரமாதம் எடுத்துலாம், பட் வாட் அபவுட் சக்ஸஸ், இந்த படம் எப்படி தெரியலையே சார், பிகாஸ் டுடே இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா வி ஆர் வாட்சிங். இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார், நீங்கள் பண்ணுங்கன்னு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அதுக்கப்புறம் ரியலி ஹேட்ஸ், ஐ மீன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படி வந்து பண்ணாங்க, அதை கோஆப்ரேட் பண்ணாங்க. சுஹாசினி உடனே ஓகே ஐம் டூயிங். சத்யராஜ் சார் அந்த மாதிரி ரோல் அவர் பண்ணுவாருன்னு கூட நம்பிக்கை இல்லை எனக்கு. ஒரு காட் ரோல் ஃபார் ஹிம். பக்கா அவர் வந்து அவரோட ஐடியாலஜி வேறு, பட் ஹி வென்ட் ஆன் டு டூ த ஃபிலிம் அண்ட் வாட் அ பர்ஃபார்மன்ஸ். கூட தலைவாசல் விஜய், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹி டிட் திஸ் ரோல் அண்ட் டு பர்ஃபெக்ஷன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ரோல் எப்போதுமே கிடைக்க சான்ஸ் கிடைச்சா, சத்யராஜ் சார் சொன்னதான் கரெக்டாக, சர்வேஷ் சார் முதல்ல எனக்கு சொல்லியிருந்தேன், நான் அந்த ரோல் பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க. தட்ஸ் ஹவ் இட் வாஸ். ஸோ ஒரு ஒன் ஆஃப்டர் தி அதர் ஆக்டர்ஸ் எங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் யார் பண்ணலான்னு சொன்னால், ரம்யா பாண்டியன் ஒரு நாள் கதையை சொல்கிறேன். இந்த பொண்ணாக ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே, இந்த பொண்ணு இந்த ஹைட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா பயம், பட் ஏதோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம எடிட்டர் ரிச்சர்டு இவங்கெல்லாம் சார் நல்லா பண்ணுவோம் சார், ஓகே கதையை ஒரு ½ அன் ஹவர் டீட்டெயில்டாக ஆல்மோஸ்ட் ஷார்ட் டிவிஷன் மாதிரி இப்போ சொல்லிட்டேன் கதையை, அட்லீஸ்ட் ஃபீட்பேக் கிடைக்குமே. அப்படியே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டேல சார் இந்த மாதிரி நான் கதை கேட்டதே இல்லை சார், யாருமே எனக்கு இப்படி ஒரு நரேஷன் கொடுத்ததே இல்லை சார், சார் ஐம் டூயிங் இட் சார் அப்படின்னா தேங்க்யூ. ஆனால் சொல்கிறது ஈஸி, நம்ம இப்போ கமிட் ஆகிட்டோம், இந்த பொண்ணு தான் இப்போ ஆக்ட் பண்ணணும். யாருக்கு முன்னாடி உட்காந்துருக்கா, வைஜி மகேந்திரா சார் அண்ட் சுஹாசினிக்கு முன்னாடி ஷி ஹஸ் டு ஆக்ட். கேன் ஷி ஆக்ட், கேன் ஷி பர்ஃபார்ம்? ஆனால் ஹேட்ஸ் ஆஃப், ஷி டிட் a brilliant job. அப்புறம் ராஜ் ஐயப்பா அந்த பையன் ரோல், எவ்ரிபடி பர்ஃபார்ம் எக்ஸலண்ட்லி. சுஹாசினி வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம், நான் சிந்து பேருவில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தெரியும், நான் ஒரு தெலுங்கு படம் அம்மாவும் பண்ணேன், அதில் ஆக்ட் பண்ணாங்க. பட் இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு ரோல் பியூட்டிஃபுல். அந்த எஸ்பெஷலி அவர் அல்சைமர் வந்து தெரிஞ்ச சீன் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஷி டிட் பிரில்லியன்ட்லி. டப்பிங் பிரமாதம் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. வைஜி மேனன் சார் வந்து நம்ம பாராட்டுறதுக்கே எனக்கு இது கிடையாது, வேர்ட்ஸ் கிடையாது. How can you act like this, sir? அப்பதான் ஒருத்தருக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதே தெரியல சார், கேஷுவலாக அப்படியே பேசிட்டு இருக்காரு, நடிச்சிட்டாரு, அண்ட் ஜஸ்ட் வாக்ஸ் ஆஃப். அந்த அல்சைமர் சீன்லாம் ஸ்டேஜில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது, கேமராவில் டைட் க்ளோஸ்அப்பில் வரும், விட்டவே இல்லை, ஒரே ஃப்ரேம் படலை. அதுக்கு எல்லா ப்ரெஸ்ஸுன்னு அந்த ரிவ்யூவில் ரோட் அபவுட் தட், how you lived that role மாதிரி, that he performed. அதுவும் சங்கர் மகாதேவன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அவருக்கு நினைவு வந்த உடனே அந்த லாஸ்ட் பீஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் சார், அது எவ்ரிபடி அதை பற்றி பேசாத ஆள் கிடையாது. அந்த சீன் இப்போ சொன்னது ஃபேண்டாஸ்டிக். சித்ரா சாரே ப்ளீஸ் சார் இப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர், பாப்பா ஆடிட்டார் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஸோ எவ்ரிபடி பர்ஃபார்மன்ஸ் வரும்போது பிக்சருக்கு ஒரு பெரிய ப்ளஸ், தட் ஆக்டர்ஸ் டெலிவர் த ரோல்ஸ். இந்த பக்கம் பர்ஃபார்மன்ஸ், இந்த பக்கம் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சஞ்சய், எடிட்டர் ரிச்சர்டு, வாசுதேவன், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் தாக்ஷா, எவ்ரிபடி கான்ட்ரிபியூட். எல்லாருமே இந்த படத்தில் ஒரு இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஆனால் டேஞ்சரே வந்து இந்த படத்தில்
மியூசிக் தான். எப்படி தேவா சார் வச்சுன்னு கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் அவர் பண்ணுவாரா எல்லாரும் டவுட் கேட்டாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா எல்லா கம்போசிங்கில் ஒரு காமெடி நடக்கும் அவர்கிட்ட எப்போவுமே. திடீர்னு ஒரு மூடில் கசல் பாடுவார் சார், ஹரிஹரன் சார், ஜக்ஜீத் சிங் சார், குலாம் அலி சார் ஒரு கசல் பாடுவார். திடீர்னு ஒரு நாள் வேற ஏதோ ஒரு பெஸ்ட் பாடுவார். இஸ் ஆல் த டைம் இன்னோவேட்டிங்காக பாடுவார், ஜோக்காக. ஆனால் எல்லா பாட்டும் தங்க மகன் அது ஒரு இங்கேருந்து ஒரு கர்நாடிக் பேஸ் தான். எல்லாத்துலேயும் ஒரு கர்நாடிக் ஒன்று இருக்கும். என்னோட ஆஹாரு சரி, என்னோட தெலுங்கு படம் மலையாள படத்துலலாம் ஃபேப்ரஸ் கர்நாடிக் பாட்டு போட்டுருக்கு. எனக்கு கான்ஃபிடன்ஸ். எப்போ வைஜயம் சார் பண்ணுறேன் ஹி வாண்ட்ஸ் டு டூ சொன்ன உடனே கிரேட், வாட் பியூட்டிஃபுல் மியூசிக் இங்கே. ரெண்டு எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட், அந்த பிட் சாங்ஸ் சூப்பர் ஹிட். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா அவரோட பக்கபலம் இன்னைக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் பண்ணும்போது ஹேட்ஸ் ஆஃப், டோட்டல் ப்ரைஸ் டு ஹேட்ஸ் ஆஃப் டு தேவா சார், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் சார். தேங்க்யூ. அப்புறம் லிரிக் கேட்கணுமா, எனக்கு பர்மனெண்ட்டாக பா விஜய் தான் இப்போ எழுதிட்டு இருக்காரு எல்லாத்துலையும். அவர் ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணுறாங்க, இவர் டபுள் ஃபாஸ்ட்டாக லிரிக் எழுதுறாரு சார். முடிக்கிறதுக்குள்ள சார் இது பாருங்க சார், இது பாருங்க சார், சார் அந்த டூவெட் வேணாம் சார், அதுக்கு ஏதோ ஒரு தன்னானா கிட்டாரு கிட்டார் இப்படி வருது. இப்படி ஏதோ ரெண்டு பேரும் பேசி வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. மியூசிக் சூப்பர். ஆனால் லாஸ்ட் டே ஒரு நாள் இப்படி திடீர்னு உட்காந்து இந்த பாட்டெல்லாம் இப்படி ஃபாஸ்ட்டாக வருது, பிரமாதமாக வருது சொல்லிட்டு ஒரு நாள் பக்கத்தில் உட்காந்தார் தேவா தியேட்டரில். பா விஜய் முள்ள காலை சார் 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 என்ன சார் என்ன விஜய், இந்த படத்தில் டயலாக் நான் எழுதுறேன், நீ எப்படி டயலாக் எழுதுவேன், எழுதிருக்கியா? எழுதுறேன் சார், இது இந்த படத்தில் ஏதோ இருக்குது சார், ஐ திங்க் ஐ வில் டூ ஜஸ்டிஸ், நல்லா வரும் சார், ஏதோ எனக்கு சிக்னல் வருது, எனக்கு இந்த படம் ரொம்ப நல்லா வரும், நான் எழுதுறேன் சார். டைம் இல்லைப்பா, ஷூட்டிங் டைம் ஆச்சு, இப்படி ஃபாஸ்ட்டாக எழுதுறேன், பண்ணுறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வரும். இப்படி ரொம்ப சீரியஸாக இருக்காரு சொல்லி கொடுத்தா 5 days ஃபுல் ஸ்கிரிப்ட் டயலாக் எழுதி கொடுத்தாரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ரஜினி சார் படம் பார்த்துட்டு இன்டர்வெல்ல சுரேஷ் வேண்டார் என்ன சார் உங்கள் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன் சார், திரும்பி பார்த்துட்டு யார் டயலாக் அப்படின்னு கேட்டார் சார், பா விஜய். ஸோ தட் வாஸ் தி இம்பேக்ட். சத்யராஜ் சார் சீன் எடுத்து ஃபர்ஸ்ட் டே காமெடி பண்ணிட்டு இருந்தார் இவங்களோட. திடீர்னு பேப்பரை பார்த்துட்டு யார் டைலாக் யாரு அப்படின்னு கேட்டார் சத்யராஜ் சார். சார் பா விஜய் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் கரெக்டாக, ஏன்னா லைன்ஸ் எல்லாம் ஓஷோ இருக்காரு, கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, எல்லாம் இருக்காரு, என்ன இப்படி எழுதியிருக்காரு சொல்லி அவரை பாராட்டுறாரு. ஸோ டயலாக்ஸுக்கு வெயிட் வந்துடுது, லிரிக்ஸ் ஆல்ரெடி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ பா விஜய்ஸ் டயலாக்னு இந்த படத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் பைட்ஸ் பார்த்தீங்க, எல்லா பைட்ஸும் டயலாக் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் பா விஜய் டிசர்வ்ஸ் அன் எக்ஸலண்ட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கிரேட் ஒர்க் பா விஜய். ஐ மீன் மியூசிக் எல்லாரும் லிரிக்ஸாக அவங்களுக்கு தெரியும், பட் டயலாக் ரைட்டராக யூ ஷோட் ஒன் மோர் டைமென்ஷன் ஆஃப் யோர்ஸ். ஸோ வித்தவுட் சேயிங் எனிதிங் மோர், ஒரு ஃபிலிமுக்கு டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த டீம், மை ஃபிலிம், ஆக்டர்ஸ், டீம், எவ்ரிபடி டிட். ஆனால் இன்னைக்கு இந்த படம் அமேசான் வேர்ல்டு வைடு போகும்போது ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு என்ன தெரியுமா? லாங்குவேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கும், பட் டுடே வேர்ல்டு ஓவர் தே கோ த்ரூ சப்டைட்டில்ஸ். சப்டைட்டிலுக்கு ரேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரி டுடே. ஷீ இஸ் அமேசிங். நான் பிகினிங் எல்லா ஃபிலிமில் அவங்க தான். பல படங்கள் இப்போ நம்ம வேறு லாங்குவேஜ் படங்கள்லாம் பார்த்து சப்டைட்டில் படித்தே நம்ம ஈவன் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் நம்ம சப்டைட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சப்டைட்டிலுக்கு இல்லை சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவள் ஸ்லாங்கை நமக்கு புரியறது இல்லை. ஸோ திஸ் இஸ் ஸோ குட் அண்ட் ரேக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அவங்க ரொம்ப எவ்ரி டைம் அவங்க ரொம்ப ரேர் ஒரு படத்தை பற்றி வெளியில் பேசவே மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதில் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. எனக்கு அப்பப்போ வாட் அ சாங், மை காட், வாட் அ ஃபிலிம், இது விட்டு ஒரு எனக்கு மெசேஜ் என்ன சொல்கிறேன், ஐ ஃபினிஷ் இட் அண்ட் டாக் டு யூ, ஐ ஃபினிஷ் திஸ் அண்ட் டாக் டு யூ. பண்ண முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் she was talking about what a film, what a performance. I'm so happy I'm writing this. That's a joy when ஒரு 100 படம் பண்ணிட்டு இருக்கலாம். So there is only some film you would get that joy. So in a way it's a film which has won the hearts of everybody, the people, the press, everybody. Amazon, happy they have taken it. Go world over. Everybody will see the film. Everybody will
really rave about the film, that's for sure. ஒரு நல்ல படம் எடுத்ததுக்கு finally we will get the recognition which the film needs. YG Mahendra's effort, அவரோட hard work, அவரோட performance-க்கு I want everybody to pray he gets the national award. He deserves it. And தேவாக்கு என்ன வேணா அவரோட சினிமா கானா எல்லாம் சொல்லலாம், இந்த படத்துக்கு some recognition for his music I want him to do. Lovely work, especially all the other actors, Vijay, everybody should be rewarded. Here Jayachandran has done the rewarding now. You have made us all happy, you brought us all together and gave us this happy moment. எல்லாருமே சத்யராஜ் சார் சுஹாசினியில் ஃபோன் பண்ணுங்க, I'm sorry we cannot come, but our good wishes, we are all happy. So thank you very much press, thank you everybody from the bottom of my heart. Charu Kesi will be the closest. ஜெயச்சந்திரன் சார் வந்து முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அவங்க யூனிட் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் லகரி முருகன் சார் வந்திருக்காங்க, உங்களுக்கும் என்னுடைய டிபார்ட்மெண்ட் அது நம்பர். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா சாருகேசி நம்ம நண்பர்கள், பின்னாடி அமர்ந்திருக்கிற எல்லோருக்கும் ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் பீப்புள், இந்த ஊடகங்களும் ப்ரெஸ்ஸும் வந்து எங்களை ரொம்ப தூக்கி எங்கே வச்சுருச்சு இந்த சாருகேசி படத்தால். எங்கே எல்லாருக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இது நான் பயந்துட்டே இருந்தேன், இது எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு, ஆனால் பயந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு. அதாவது எனக்கு ஒரு ஏக்கம், இவ்வளவு நல்ல நல்ல டான் படம், காமெடி படம், அந்த படம் இந்த படம், நிறைய படங்கள் 510 படத்தில் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் சங்கராபரணம் வந்த நாள்லேருந்து ஒரு ஏக்கம் எனக்கு, எப்படி ஒரு படம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்ம வாத்தியார்கிட்ட கற்றுக்கிட்ட கர்நாட்டிக்கு கொஞ்சம் காட்டலாமே மக்களுக்கு அப்படின்னு ஒரு ஆசை. இவ்வளோ வருஷம் 37 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் சுரேஷ் கிருஷ்ணா சாராலையும் நம்ம மகேந்திரன் சாராலையும் செஞ்சது. அது அழகாக அருண் அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை எடுத்து என்னுடைய கனவை நிறைவாக்கி விட்டார்கள். இந்த படம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா தான் எல்லா படமும், அந்த பக்கம் மோகன்லால் சார் படம், இந்த பக்கம் கன்னடத்தில் விஸ்வவர்தன் படம், இங்கே சூப்பர் ஸ்டார் படம், கமல் சார், எல்லாமே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய சினிமா ஆசை, மியூசிக் ஆசை எல்லாம் நிறைவேற்றி வச்சவர். அதே போல் சாருகேசி இந்த கிளாசிக்கல் மியூசிக்கும் இது வந்து நான் செய்யலை, முழுக்க சரஸ்வதியே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து ப்ராக்டிஸும் இல்லை, வேற படங்களெல்லாம் செய்யறதுனால நடுவில் ஒரு தங்க மகன் என்று இதெல்லாம் வந்து கிளாசிக்கலில் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்னுடைய கானா பாட்டில் கூட ராகம் இருக்கும், கானா சாங்கில் கூட ஒரு மெலடி இருக்கும், ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சிந்து பைரவி இது போலெல்லாம் பண்ணி தான் பண்ணுவேன். பட் என்னுடைய முழுக்க கிளாசிக்கல் ஆசையே இந்த படம் சாருகேசி எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அப்போதான் தெரிந்து உழைப்புக்கு என்றைக்கோ ஒரு நல்ல பேரும் உழைப்புக்கு வெற்றியும் கிடைக்கும்னு இந்த படத்து மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லோருக்கும் எனக்காக இருந்து எல்லாம் விஜய் அவர்கள்லாம் அப்படியே பல்லவியை இறக்கிட்டார், சொல்ல எழுதிட்டு இருந்தார். எல்லாம் இருந்தாங்க, YG மகேந்திரன் சார், விஜய், சுரேஷ் கிருஷ்ணா சார், எல்லாம் மிருதங்கம், தமிழ், கஞ்சிரா, கடம் எல்லாம் கம்போசிங்கே ரெடியாக இருந்து வாசிச்சதால் அந்த பாட்டுக்கு கலைமகள் எடுத்த உடனே அவள் தந்த வரம், கலைமகள் அவள் தந்த வரம், என் நாவினில் ஸ்வரம், என் பாடல் என்றோ நிரந்தரம், அவள் தந்த வரம். அது மாதிரி எடுத்த முதல் பாடலே சாருகேசி ராகத்திலேயே அமைஞ்சது பெரிய விஷயம். அம்பாளுடைய அனுகிரகம் இந்த வெற்றி விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி விழா மேடையை பார்த்தது இன்னைக்கு தான். அது சாருகேசி படத்தால கிடைச்சது. அதுவும் YG மகேந்திரன் சார் வந்து எனக்கு
71 இருந்து அவரும் நானும் ரொம்ப நாடகங்கள்ல பழக்கம் தான். அப்பவே அவர் அற்புதமா நடிப்பார். அவர் வந்து பிறவி கலைஞர். நான் 71 இருந்து தான் நினைக்கிறேன் சம்திங். பிறவி கலைஞர். இது வந்து அவருக்கு ரொம்ப சாதாரணம் தான். அவர் சொல்லிக்கிறாரு ரொம்ப சிரமம், அதெல்லாம் சாதாரண இதெல்லாம். அதனால அவங்க எல்லாம் நடிச்சு எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்டும், எல்லா டெக்னீஷியன், கேமரா, எடிட்டர் எல்லாம் அற்புதமா இந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்தி, இதுல நான் வந்து அனில் மாதிரி இதுல நான் சேர்ந்ததுனால எனக்கு அந்த பெயர் கிடைச்சது. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுனால எல்லாரும் ரொம்ப நன்றி. ஜெயச்சந்திரன் சார் ரொம்ப நன்றி. இங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ 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 வெரி மச். மற்றும் அரங்கமிருந்து அமர்ந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். முதல்ல திரு மதிப்புக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இவ்வளவு நல்ல உள்ளங்கள் சேர்ந்து ஒரு மனிதரை வாழ்த்துவது என்பதே ஒரு அரிதான நிகழ்வாக இன்று சமூகத்தில் இருக்கும்போது இவர் எல்லாரும் சேர்ந்து உண்மையா உங்களுக்கு ஒரு அற்புதமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை, அதுவும் தைரியமா உங்க வயசை வேற வெளியில பிரிண்ட் பண்ணிருக்கீங்க 45 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி. ஸோ 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்வாங்க வாழ எல்லோரும் சார்பிலும் உங்களுக்கு அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் சார்ந்தவங்க இருக்கீங்க, கை தட்டினாங்க, அதற்கு இணையாக பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது மாதிரியே உண்மையிலேயே வந்து திரு அருண் அவர்களுக்கு இந்த வெற்றி விழாவில் மிகப்பெரிய பங்களிப்பு அருண் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் பின்னாடி இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு திறமைகள், இவ்வளவு அங்கீகாரங்கள் எல்லாம் இருந்த போதும் அந்த முதலீடு பண்றத அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அது முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த வலிமை அவருக்குள்ள எங்கிருந்து இறைவனால் வழங்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அருண் உங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு பொருளாதாரம் திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். இனி அமேசான்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கான அந்த நீங்க என்ன முதலீடு பண்ணீங்களோ அதை விட ஒரு பெரிய லாபத்தோடு இந்த படம் உங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய வெற்றியாக கிடைக்கும் நான் நம்புறேன். ஆனா நான் எப்பவுமே நம்புறது ஒரு உண்மையான உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. ஏன்னா நான் அடிக்கடி பார்க்குற இயற்கையா நடக்கிற ஒரு விதி என்னன்னா, ஒரு பறவை தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்காக ஒரு பழத்தை சாப்பிட்டு யாருக்குன்னே தெரியாம அந்த பழத்தினுடைய விதையை தூவிட்டு போயிடும். ஆனா அது கண்டிப்பா அந்த பறவை தூவிய விதை ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மழைத்துளியின் ஒரே ஒரு சேர்க்கையின் மூலமாக அந்த விதை துளிர்த்து முளைத்து மீண்டும் அதே மரமாகி அதே பறவைக்கு இடம் கொடுக்கும். இது இயற்கையோட விதி. இது யாரும் மாற்ற முடியாது. யாருக்குன்னே தெரியாமல் தூவப்பட்ட ஒரு விதையே முளைக்கும் போது இந்த இசைக்காக எடுக்கப்பட்ட இந்த சாருகேசி எப்படி முளைக்காம போகும்? கண்டிப்பா இது ஒரு பிரம்மாண்ட விருட்சமாகி உங்களுக்கு அதன் பலனை கொடுத்தே தீரும், நிச்சயமா. ஸோ அதுக்கு தான் அமேசான்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்களை இன்னைக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ அதற்கு துணை இருந்த ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற பெரியோர்களையும் இந்த படத்தில் பணிபுரிந்தவர்களையும் நன்றி சொல்வதுங்கிறது எனக்கு நானே சொல்லிக் கொள்வது மாதிரி இருந்தாலும் கூட ஓரிரண்டு நிமிடங்கள் உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். முக்கியமாக சமீபத்தில் நிறைய படங்களில் பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும், இப்போ கருப்பு படத்தில் இப்படி பல பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும் கூட சில படங்களில் எழுதும்போது நமக்கு நிறைய மீடியா பர்சன்ஸோடைய, அதாவது பத்திரிகை நண்பர்களே வந்து படம் பார்த்துட்டு வெளியில் வந்து நம்ம ஃபோன் பண்ணி நம்முடைய அந்த படத்தில் வேலை செஞ்ச விஷயத்தை பற்றி பாராட்டுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 15 பிரஸ் நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தினுடைய வசனம் பாடல்களை பற்றி குறிப்பிட்டு பேசி வாழ்த்து தெரிவிச்சதுங்கிறது எனக்கு சமீபத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷங்களில் நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு அபூர்வமான ஒரு நல்ல நிகழ்வு இந்த படத்தில் சாருகேசின் மூலமாக எனக்கு நடந்தது. இந்த படத்துக்கு வசனம் எழுத எனக்கு வந்து ஒரு வாய்ப்பை என்னுடைய அபிமானத்திற்குரிய, கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் நிறைய வயது வித்தியாசம் இருக்கும் போதிலும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் எனக்கும் நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் எப்பவுமே நண்பர்கள், இளைஞன்லேருந்து ஆரம்பித்த அது ஒரு நட்பு. அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்கேன். இருந்தாலும் 2 பேருக்கு இடையில இருக்கிற ஒரு நட்பு ரொம்ப அழகான, ரொம்ப ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு அன்பு அந்த நட்பு அதுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இந்த படத்தில் வசனம் எழுத நான் கேட்டேன். பாடல் எழுதிட்டு இருந்தோம். அப்போ தேனிசேர் தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் நான் நிறைய பாடல்கள் எழுதின போது இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, இல்லை எந்த பாட்டுமே டியூன் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டில் போய் உட்காந்து எழுதின பாட்டே கிடையாது. எல்லாமே ஆன் த ஸ்பாட், ஸ்டுடியோவில் எழுதின பாட்டு தான். எல்லாமே எப்படி எழுதின பாட்டுகள் தான் இதில் இடம்பெற்ற அத்தனை பாட்டுகளும். ஸோ அப்போ தான் சார்ட்டு முடிச்சுட்டு நான் சுரேஷன் சார் சொல்ல இந்த படத்தோட டைலாக்ஸ் நான் எழுதுறேன் சார், வசனங்கள்.
அப்போ ஒரு சந்தேகத்தோடு தான் கொடுத்தாரு, இவனை யாரும் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கதை அந்த மாதிரி கதை. நான் வந்து ஒய்ஜிஎம் சார் அங்கே இருந்தார், அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே இந்த படம் வந்து இது ஒய்ஜிஎம் சாருடைய மொத்தமே அவருடைய குடும்பம் தான். இருந்தாலும் அவங்க குடும்ப படம்னு கூட சொல்லுவேன். அந்த அளவிற்கு வந்து இந்த படத்தில் அவர் ஒரு குடும்ப ஆட்சியை நடத்திருக்கிறாரு அப்படிங்கிறதா உண்மை. இல்லை சார், உண்மையை சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஈடுபட்டு அவருடைய துணைவியாராகட்டும், அவங்களுடைய மதுவந்தினி மகள், பேரன் அப்படின்னு 3 தலைமுறையிலும் அவருக்கு கூடவே இருந்து, அதுவும் அந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுக்க போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ பேரை சுற்றி நின்று அவரை வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நான் அந்த இடத்துல சுரேஷ் சார்கிட்ட கேட்டேன். அவர் உடனே எழுத கொடுத்தாரு. ஒரு 5 நாட்களில் நான் மொத்தமாக எழுதிட்டு போய் அந்த ப்ரெசென்ட் பண்ணேன். அவங்களுடைய அசிஸ்டன்ஸு, கேமராமேன் சஞ்சய், எடிட்டர் ரிச்சர்ட் அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ நான் முடிச்சு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது, அந்த எழுதும்போது எனக்கு நடித்த உடனே சத்யராஜ் சார் தான் ஃபோன் பண்ணார். விஜய் சார், இந்த படத்தில் டயலாக்ஸ் வந்து ஓஷோவும் ஜேகேவும் சேர்ந்து எழுதுன மாதிரி அவ்வளவு தூரம் ஒரு தரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நம்ம எழுதுனது ரொம்ப ஓவராக போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாக கூட இருந்தது. ஆனால் ஒவ்வொருத்தரும் அதை சொல்ல 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 நம்ம ரொம்ப சிறப்பாக தான் எழுதிட்டோம் போல் இருக்கு இறைவன் அருள்ல. ஆனால் நம்ம மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்மளால கிடையாது. அது கண்டிப்பாக வந்து ஒரு யூனிவர்ஸோட பிளெஸிங் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஸோ நான் அதை ரொம்ப ஆழமாக நம்புறேன். ஸோ அந்த விதத்தில் குறிப்பாக வந்து சார், அந்த அந்த ஒரு எல்லா டைலாகும் நான் எழுதிட்ட சீன் சார். ஆனால் அந்த அல்சைமர் வந்து ஒய்ஜிஎம் சாரோடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீன் மட்டும் நான் எழுதவே இல்லை. அந்த எழுதும்போது எனக்கு பயமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு நடந்தால் என்னடா ஆகும், அதை என்னால் எழுதவே முடியல. என்னால் அதை நான் தள்ளி வச்சு கடைசியில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுங்கிற இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி, இது வந்து நம்ம வேறையா தனியாக உட்காந்து தான் எழுதணும். அதாவது நான் வேற, அது வேற, ரெண்டும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அந்த சீனை எழுதணும். அப்புறம் அதை நடித்ததுக்கப்புறம் அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒய்ஜிஎம் சார் வந்து அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு, அதாவது வசனம் பேசி பிரமிக்க வைக்கிறவங்க இருப்பாங்க, சில காட்சிகளில் சைலன்ஸ்லேயே அவர் வந்து நடிச்சிருப்பார். அதுதான் மிகப்பெரிய நடிப்பு. பேசாமல் நடிக்கிறது தான் மிகப்பெரிய நடிப்பு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலையை ஒய்ஜிஎம் சார் அதுக்குள்ளே கொடுத்துருப்பார். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏராளமான விதத்தில், அது பாடல் வரிகளாகட்டும், அது வசனமாகட்டும், இப்படி நிறைய வகையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய பாராட்டுக்களை இந்த படம் பெற்றுக் கொடுத்தது. நடித்த ரம்யா பாண்டியன்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்களிப்புகளும் ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் அமைஞ்சிருந்தது. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நான் வந்து ஒரு தேசிய விருது வாங்கியிருந்தாலும் நான் தகுதியுடைய பாடலுக்கு வாங்காத தேசிய விருது மட்டும் 5 விருது இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோதான 7ஆம் அறிவு திரைப்படத்தை இன்னும் என்ன தோழா, அது இன்னைய வரைக்குமே ஒரு பெரிய, அதுவும் நம்ம ஊரில் அவ்வளோ தமிழ் பாட்டு கிடையாது, அதை விட்டுருவோம். ஆனால் அயலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே இந்த பாட்டு நான் சிலோன் போகும்போது ஒரு 20,000 பேர் கையில் மெழுகுவர்த்தி எழுதிட்டு நான் வந்து இந்த பாடல் எழுத நம்ம வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக 20,000 பேர் மெழுகுவர்த்தியோடு வந்து இந்த பாட்டை பாடினாங்க. இன்னும் என்ன தோழா, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு இந்த பாடல் போய் சேர்ந்ததை விட அந்த பாடல் வந்து உலகத் தமிழர்களுக்கு போய் சேர்ந்தது அதிகம். அந்த பாடலுக்கு உறுதியாக தேசிய விருது வரும் நான் நம்பினேன். எல்லாருமே சொன்னாங்க, ஹாரிஸ் சார்லேருந்து மேயர் முருகதாஸ் சார்லேருந்து எல்லாருமே. ஃபைனலாக தான் ஒன்றே தெரிஞ்சதுக்கு வரல. என்ன காரணம்னா அதுக்கு சரியான முறையில் அப்ளை பண்ணலை. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன், பார்த்தேனே உயிரின் வழியே, அந்த பாட்டு, இப்படின்னு ஒரு 5 விருது நான் எதிர்பார்த்த விருது. ஆனால் இந்த படத்துக்கு அருண் சார், நான் அதனால தான் மேடையிலேயே சொல்கிறேன், இதில் எல்லாருக்குமே க்ளீன் அதுவும் ரேக்ஸ் இருக்காங்க, அவங்க இருந்தனால பிரச்சனையே கிடையாது. ரேக்ஸை பார்த்தோன்னே நம்பிக்கை வந்துடுச்சு, அவார்டே வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ரேக்ஸ் வந்துட்டாங்க. ஸோ க்ளீனாக ப்ரொசீஜரை எல்லாமே நடந்துடும். அவங்கவுங்களுக்குரிய கான்ட்ரிபியூஷனுக்கு என்னென்னலாம் அதில் வந்து கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக இறைவனரோட கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸுடைய ஒரு படம் தான் இந்த சாருகேசி படம். இல்லைன்னா இது ஆரம்பித்து இது வந்து முடியுமான்னு தெரியாமல் இருந்தது, அதுக்கப்புறம் முடிஞ்சு இது வெளியாகுமான்னு தெரியாமல் இருந்தது, அது வெளியாகி இவ்வளோ பெரிய பாராட்டுகளை பெற்று சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு லேபிள்குள்ள இந்த படம் வந்ததே ஒரு பெரிய சாதனை. அதற்கு காரணமான ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சு, எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டே சார். அண்ட் அருண் சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் எப்போவுமே பரபரப்பாகவே சுற்றிட்டு இருப்பார், ஸ்கூலில் இருக்க ஒரு நாட்டி கிட் மாதிரி. ஆனால் ரிசல்ட் கொண்டு வந்துடுவார். சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்ததுக்கு ஒரு பெரிய பில்லர். தேங்க்யூ சார். And E5 Entertainment, Tirmalai sir, thank you so much.
அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார் நரேஷன்லேருந்து அண்ட் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு அப்புறம் பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ பை மிஸ்டேக் சக்ஸஸ் மீட் வரைக்கும் நம்ம வந்துடும் சார். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளதான் நம்மளோட ஜேர்னின்னு நினைக்கிறேன். அண்ட் எவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் உங்ககிட்ட இருந்து ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் படம் ரிலீஸுக்கு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு 4 லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன், அதுக்கு ஈடுனே எனக்கு கிடையாது. இது எனக்கு கரியரில் ஒரு ஸ்பெஷலான படம். அந்த லெட்டர் என்றைக்குமே என் லைஃப்பில் அது ஒரு ஸ்பெஷலான பிளேஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் இந்த படத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்களோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு கற்றுக்குட்டியாக சுற்றிட்டு இருப்பேன். மானிட்டர் பக்கத்தில் சாரோட ஏடி மாதிரி உட்காந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அவங்கெல்லாம் ஏன் அந்த ஸ்டேச்சரில் இருக்காங்க, லெஜெண்ட்ஸாக ஏன் இருக்காங்கங்கிறது நான் மெயினாக கற்றுக்கிட்டது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட கான்வர்சேஷன் வித் டைரக்டர்ஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸோட அண்ட் எப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் வைஜிஎம் சாரும் சுஹாசினி மேமோடையும் இருக்கிற எனக்கு அந்த வில்லுப்பாட்டு சீன் என்னோட ஃபேவரட் படத்தில். அப்போ வந்து சாரும் அவங்க வைஃப் 2 பேரும் டின்னர் டைம் கூட போகல, பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறமும் மானிட்டர் முன்னாடியே சுரேஷ் சாரோட ரியாக்ஷன் தான் எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிற்கும். அண்ட் அந்த நாளை நான் மறக்கவே முடியாது. ஸோ லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய பெரிய பாக்கியம். அண்ட் வைஜிஎம் சார் உங்களோட 65 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை பற்றிலாம் நான் பேசவே முடியாது. எனக்கு அதில் எந்த தகுதியுமே கிடையாது. பட் நான் வந்து வியந்து பார்க்குறேன். அண்ட் எனக்கு என்னோட ஜென்ரேஷன் எல்லாருமே போய் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு உங்களோட ஒரு ட்ராமா பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஆசை. ஏன்னா நிறைய போது கான்சர்ட்ஸ் போகிறாங்க, ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ் போகிறாங்க. பட் ட்ராமாவோட அட்மாஸ்பியர் அந்த வேர்ல்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு லைவ் மியூசிக், லைவ் பர்ஃபார்மன்ஸஸ், ஒரு 2 hours மேலே கண்டினியூஸாக அந்த பொசிஷன் பார்க்குறது, ஒவ்வொரு ஷார்ட்டுக்குமே நம்ம இவ்வளோ யோசிக்கும் போது ட்ராமாவில் கண்டினியூஸாக அதை இருக்கு. ஸோ நான் அந்த ட்ராமா பார்த்துட்டு என்னோட கசின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அமிச்சேன், இதை போய் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பார்க்காமே நிறைய பேருக்கு தெரியாமல் போகுது. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஷார்ட்லேயும் இருந்தது சார். அண்ட் தலைவாசல் விஜய் சார் அவர் வந்து என்ன ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான், நீ பாண்டியம் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு அவ்வளோ ஒரு பாசமாக என்னை வந்து சொல்லி கொடுத்தாரு நிறைய விஷயம். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். என் ஃபேமிலியில் படம் பார்த்துட்டு வைஜிஎம் சார், தலைவாசல் சாருக்கு வந்து அவார்டு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா என் பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது. அண்ட் சத்யராஜ் சார் வெரி ஜெனரஸ்லி அப்ரிஷியேட்டட் மீ. ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு ஒரு 15-20 minutes பேசினாரு. தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ சுஹாசினி மேம் கிட்ட வந்து as a women-ஆ அவங்க கிட்ட ஒரு சாஃப்ட் சைட் அண்ட் ஸ்ட்ராங் சைட் ரெண்டுமே நான் பார்க்குறேன். அது பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, அவங்களோட பர்சனல் கேரக்டர்லையும் சரி, அது அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு டேக்அவேவாக எடுத்துக்கிட்டேன் ஒரு விமன் ஆர்டிஸ்டாக, ஒரு ஆக்டராக. அண்ட் விஜய் சார் எனக்கு வாய் என்றதும் வருவான் பாட்டு இப்போல்லாம் 6 மணி ஆனால் எங்கள் அம்மா சாமி பாட்டு போடுறத விட அந்த பாட்டு தான் போடுறாங்க. அதை கேட்டாலே வந்து கடவுள் இறங்கி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்பை யாசகம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து, நான் என்ற எண்ணத்தை தாண்டும் வரை அவனை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அன்பை யாசகம் கேட்கின்றான், அதை கேட்டால் அதை தந்தால் நேரில் வருகின்றான். அந்த மாதிரி நாங்கள் படம் அன்பா சேர்ந்து எடுக்கும் போது கடவுள் ரோலில் சத்யராஜ் சாரும் அதை பாட்டு டைலாக் எழுதப்பா விஜய் சாரும் கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் நினைக்கிறேன். அந்த பாட்டு தேவா சார் புல்லரிக்கிறது, கண்ணீர் வர்றது, இது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அது நம்மளை மீறி வர ஒரு விஷயம். ஸோ அது வந்து அந்த கிளைமேக்ஸ் சாங் அதுக்காகவே 2-3 வாட்டி தேட்டரில் போய் என் ஃபேமிலியிலேயே பார்த்தாங்க அந்த பாட்டுக்காகவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் ரிச்சர்ட், அவருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் மட்டும் இல்லாமல் பல ஃபேஸ் இந்த படத்தை வந்து அவர் கொண்டு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் வேறு யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ராஜ் ஐயப்பா என்னோட கோ ஆக்டர். இன்னைக்கு ஃபங்க்ஷனில் உங்களை மிஸ் பண்ணுறேன். பட் தேங்க்யூ ஸோ மச்.